ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி சிறப்பான ஒரு நல்லதொரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சா நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யணும். சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்குன்னு ரொம்பவே ஒரு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தாக்கா பிரதோஷம்தான். வருடத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 பிரதோஷங்கிறது வரும். பிரதோஷம் வரக்கூடிய கிழமையை பொறுத்து அந்த பிரதோஷத்தின் பலன்கிறது வேறுபடும். இதில் வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா பிரதோஷம்தான். சனி மகா பிரதோஷ நாள் அன்னைக்கு தான் சிவபெருமான் ஆழகால விஷத்தாய் அருந்தினார் அப்படிங்கிறது ஒரு கூற்று. அதனால தான் மற்ற பிரதோஷ நாட்களில் விரதமிருந்து வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த சனி மகா பிரதோஷ நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷ நாள் அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் சிவபெருமான வழிபாடு செய்து கோடி புண்ணியத்தை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி மகா பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவபெருமானை முழு மனதோடு நினச்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரதம் இருந்து சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அங்கு நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையிலே கலந்துக்கிட்டு எம்பெருமானை வழிபாடு செய்யணும். அவர்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு எதுவுமே கேட்காம அவரை தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் மட்டும்தான் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நமக்கு தேவையான அனைத்தையும் எம்பெருமான் கொடுப்பாங்க. ஒருவேளை கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். சனி மகா பிரதோஷ நாளன்று விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரிங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்தோம்னாலே போதுங்க, நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிரதோஷ நேரமாக சொல்லக்கூடிய மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னாக்கா இரவு 9:30க்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் பசும்பாலால் அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செஞ்சதும் வில்வ இலைகளால் சிவபெருமானின் மந்திரத்தை சொல்லி எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக சக்கரை பொங்க வைக்கலாம், இல்லைன்னா தயிர் சாதம் வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் வைக்கலாம். இப்படி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே 1 டம்ளர் காய்ச்சின பசும்பால் அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து வைங்க, அது போதும். அதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமான தண்ணீரை மட்டுமாவது சிவபெருமானுக்கு முன்னாடி நீங்கள் வைங்க. வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நமக்கு அபரிவிதமான பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்தை அர்ச்சனை செய்யும் பொழுது மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இல்லைங்க, சனி பிரதோஷ நாள் முழுவதுமே இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தவறு கிடையாது. எம்பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போகிறவங்க அங்கே கோவிலில் உட்காந்து இந்த மந்திரத்தை மனசில் 108 முறையோ இல்லை 1008 முறையோ உங்களால் ஒரு குறிப்பிட்ட நேரம் உச்சரிக்க முடியும்னாலும் நீங்கள் சொல்லலாம், நல்ல பலன் கிடைக்கும். சிவபெருமானுக்கு உகந்த மந்திரம் சிவ சிவ சிவாய நமக, சிவ சிவ சிவாய நமக. சிவபெருமானுக்கு உகந்த சனி மகா பிரதோஷ நாளிலே சிவபெருமானை நினைத்து இந்த முறையில் எளிமையாக வீட்டிலேயே பூஜை செய்கிறவங்களுக்கு எம்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதோடு சேர்த்து கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் அசைவத்தை மட்டும் தவிர்த்திடலாம். விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாதாரண, அதாவது பழம் பால் உண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அசைவத்தை தவிர்த்துட்டு எளிமையான உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் அசைவத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. அதே போல் பூண்டு வெங்காயத்தை தவிர்த்திடுங்க. எந்த ஒரு தெய்வ வழிபாடு செய்தாலும் பூண்டு வெங்காயத்தை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உரியது. பெருமாள் சிவன் 2 பேருமே ஒன்று தான் இல்லையா? அந்த நாளில் இந்த இலையின் மீது நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு அல்ல குறையாத செல்வ வளம் நமக்கு கிடைக்கும். இந்த இலை வீட்டில் இருந்தாலே நல்ல தேவதைகள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த செடியை சுற்றி ஒரு விதமான ஈர்ப்பு, நல்ல விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த ஈர்ப்பு நல்ல விஷயங்களை கிரகத்தை நமக்கு கொடுக்கும், கெட்ட விஷயங்களை அகற்றிடும். ரொம்பவே அற்புதம் வாய்ந்தது இந்த செடி, வேறு எதுவும் இல்லை. இந்த செடி மருதனை தான். இந்த மருதனை செடிக்கு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடிய ஆற்றல் உண்டு. இதன் இலைகளை எடுத்துக்கிட்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது லக்ஷ்மி குபேரருடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும். ஒரு மருதனை செடியை நம்ம வீட்டில் வளர்த்தாலே அவ்வளோ புண்ணியம் நம்மளை சேரும்.
மருதனை செடி நம்ம வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே அதை வந்து சுற்றிலும் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த செடியை. அது எந்த அளவுக்கு வளருதோ அதிலே தெரியும் நம்ம குடும்ப வளர்ச்சி. சனிக்கிழமையில் இதை நீங்கள் காலையிலையும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம், இல்லை மாலையில் கூட இந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம். ஒருவேளை நாங்கள் கோயிலுக்கு பிரதோஷ வேலையில் போகிறோம், என்ன செய்வதுன்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஒரு தாம்பழத்தட்டு சுத்தமாக எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. பித்தளை, செம்பு இதெல்லாம் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த சில்வர், பிளாஸ்டிக்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க. அதற்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு மருதணி இலைகளை பரப்பிக்கோங்க. மருதணி இலைகளை வச்சுட்டு அதற்கு மேலே அந்த காசு நாணயங்கள்லாம் உங்கள்கிட்ட எவ்வளோ 1 ரூபா காசு 2 ரூபா காசு நீங்கள் அதை வந்து அப்படியே பரப்பி வைக்கலாம். அதில் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறாங்க. காசில் 1 ரூபா காயின் ரொம்ப பெஸ்ட்டு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்குரிய ஏலக்காய், கிராம்பு அதையும் அந்த இலைகளில் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் தடவி அது நடுவில் வச்சுட்டு, அதாவது அந்த மருதணி இலையில் நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்த வேணாம். இந்த தீபம் வந்து வடக்கு நோக்கி இல்லைன்னா கிழக்கு நோக்கி எரிவது ரொம்பவே நல்லது. கிழக்கில் மகாலட்சுமி தாயாரும் வடக்கில் குபேரனும் இருக்காங்க. தீபம் ஏற்றிய பிறகு தீபத்திற்குள்ளே துளி பச்சை கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் டைமண்ட் கல்கன் வேணாலும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அத்தனையுமே இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நமக்கு செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருள். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு பெருமாளோட மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அவங்களோடத சொல்லுங்கள், இல்லை மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் நம சிவாய சொல்லுங்கள். இல்லைனாக்கா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகித்தாலே நல்லது. இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கும் தடைகள் அகன்று செல்வ செழிப்பு பல மடங்கு பெருகும். பண வரவிற்கு எப்போதுமே குறைவிருக்காது. வறுமை ஒழியையும், சுபகாரியங்கள் கைகூடும். பல கோடி கடன்களும் காணாமல் போகும். நம்ம இந்த தீபத்தை ஏற்றிட்டு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நம்முடைய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். நம்முடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம முயற்சியில் எந்த தடையும் இருக்காது. வருமானம்ங்கிறது பெருகும். பெருமாளுக்கு உகந்த கிழமையில் சிவபெருமானுக்கு உரிய இந்த பிரதோஷ வேளையில் நம்ம வணங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பட அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாய்ப்புகளை வழங்குறாங்க, அந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. கடின உழைப்பு, நேர்மை இதோடு சேர்த்து இந்த போன்ற வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.